ஒரு மகத்துவமான ஒரு அஞ்சனத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த அஞ்சனை என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுதோ அத்தனையும் இந்த அஞ்சனை வந்து சரி செய்யும். மனுஷனோட கோரிக்கையே வைக்கும்போது இந்த அஞ்சனம் அதை பலவிதமான ஒரு நன்மையை அது வந்து உங்களுக்கு ஒரு தேவதையாக இருந்து உங்களுக்கு வழி நடத்தும். அந்த மாதிரி ஒரு அஞ்சனம் தான் இப்போ நம்ம பதிவில் காமிக்கிறது. ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு பரிகாரம் பண்ணால் இன்றைக்கே சரியாயிடுமான்னு கேட்குறாங்க. ஒரு பரிகாரம்லாம் அப்பயே சரியாகாது. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் பதிவில் எல்லாமே பாருங்கள். கண்காட்டி வித்தை கிடையாது வாழ்க்கை. இன்றைக்கி சாப்பிட்டா உடனே வயிறு ரொம்பமா அப்படின்லாம் கிடையாது. கர்மான்றதெல்லாம் வேறு. அது எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்படியாக தான் குறையும். ஒருத்தொருத்தவங்களோட ஆறா வந்து ஒரு மாதிரி வேலை செய்யும். ஒரு தாய் தகப்பனார் இல்லை அவங்க வேறு வீட்டுக்கு போய் வாழ்க்கை நடத்துறது, இந்த தோஷங்கள்லாம் எல்லாமே இருக்கும். தடை கிட தொழில் அபிவிருத்தி எல்லாத்துக்குமே. ஏன்னா அதை ஃபஸ்ட்டு முடிவே பண்ண மாட்டேங்க. ஜாதகம் மெயின். அதில் இருக்கிற கோளாறு எல்லாமே வந்து பித்ருல தோஷம், தசா புத்தி, யோகம், கர்மம், இந்த மாதிரி தடை எல்லாமே இருக்கும். அந்த 12 கட்டத்துக்குள்ளேயே எல்லாமே எத்தனை 9 பேர் வந்து எப்படி இருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்கணும். அதை மீறி தான் வாயாலே தான் கெட்டு போயிடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. ஏன்னா இந்த அஞ்சனை வைக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது செய்து தரோம். இது ஒரு தேவதை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். தொழில் முடக்கம், கணவன் மனைவி எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுதோ அதுலேருந்து மீண்டு வெளியே எடுத்துன்னு வந்து தரோம். அந்த அளவுக்கு வந்து வசீகரமான ஒரு சக்தி மிக்க ஒரு அஞ்சனம். இது பாதுகாப்பாக இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படியோ ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கின்னு நம்ம எல்லா ஷேரிங்கும் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த அஞ்சனத்தை வைக்கும்போது உங்களோட கோரிக்கையெல்லாம் அதை நிறைவேற்றி பண்ணும். அந்த அளவுக்கு அஞ்சனம்லாம் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, எப்படி பரிகாரம் பண்ணால் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கோ அஞ்சனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஏன்னா இது கூட சேர்க்கக்கூடிய பொருள்லாம் வந்து எக்கச்சக்கமான பொருள்.